ஓம் சாய்ராம். 30 மாதங்கள் உபாசனி மகாராஜுடன் இருந்த நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் உபாசனி மகாராஜின் வாழ்க்கையையும் அவருடைய நெறிமுறைகளையும் ஆழமாக ஆராய்ந்து தெரிந்து கொண்டார். உபாசனி மகாராஜின் உபதேசங்களையும் மிகவும் ஆர்வமாக கற்றறிந்தார். அவ்வப்பொழுது உபாசனி மகாராஜ் அவர்கள் தன்னுடைய பக்தர்களிடம் தன் வாழ்க்கையை பற்றி குறிப்பிடும் பொழுதெல்லாம் இவர் அந்த குறிப்புகள் அனைத்தையும் குறித்து கொண்டார். இவ்வாறு சேகரித்த தகவல்கள் அனைத்தையும் முறைப்படியும் காலக்கிரமப்படியும் தொகுத்து வைத்து கொண்டார். பிறகு உபாசனி மகாராஜின் பக்தர்களான திரு சித்தினிஸ் மற்றும் திரு காக்கடே அவர்களின் உதவியை கொண்டு தான் சேகரித்த தகவல்கள் அனைத்தையும் ஒரு புத்தகமாக பதிப்பித்தார். இந்த புத்தகத்தில் ஷிரடி சாய்பாபா அவர்கள் உபாசனி மகாராஜுக்கு மன தூய்மையையும் பக்தியையும் ஏகாகிர சித்தத்தையும் தான் காணும் அனைத்து உயிர்களிலும் இறைவனை காண்பதற்காகவும் இவ்வாறு பல உபதேசங்களை வழங்கியுள்ளார். இவை அனைத்தும் மிகவும் விளக்கமாக இப்புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்புத்தகம் உபாசனி மகாராஜின் பக்தர்களுக்கு மட்டுமல்லாமல் ஷிரடி சாய்பாபாவின் பக்தர்களாலும் மிகவும் ஆர்வமாக பயிலப்படுகிறது. இப்புத்தகத்தை ஆன்மீக பாதையில் முன்னேற விரும்பும் ஒவ்வொருவருக்கும் இது ஒரு நடைமுறை வழிகாட்டியாக அமையும் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை. ஸ்ரீ ரமண மகரிஷியை பற்றி அவருடைய வாழ்க்கையை சித்தரிக்கும் ஆங்கிலத்தில் ஆதாரபூர்வமாக வந்த முதல் புத்தகம் நரசிம்ம சுவாமிஜி எழுதிய செல்ஃப் ரியலைசேஷன், அதாவது ஆத்மானுபவம் என்றால், அதேபோல் உபாசனி மகாராஜின் வாழ்க்கையை உலகத்திற்கு எடுத்துக்காட்டிய புத்தகம் த சேஜ் ஆஃப் சக்கோரி, அதாவது சக்கோரியின் முனிவர் என்ற இப்புத்தகமே ஆகும். இப்புத்தகம் ஆகஸ்ட் மாதம் 1936 வெளியிடப்பட்டது. ஓம் சாய்ராம்.